கருப்பு தூங்கி எந்திரிச்சு இப்போ தான் வெளியில் வந்தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காக்கா வந்து உட்காந்துருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து அதை எப்படி முடுக்கலாம் அப்படின்னு எப்படி பார்க்குறான் பாருங்க, பொறாம பிடிச்சவன். அங்கே சாப்பாடு ஆக்சுவலாக இல்லை. காலையில் வந்து வச்சது கொஞ்சம் ஏதோ காஞ்சி போனது தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பொறாமை இவனுக்கு. அந்த காக்கா வந்துருச்சான். எப்படி பார்க்குறான் பாருங்க அப்படியே. ஏய் பொசுனி பிடிச்சவனே, இங்கே வர்றா பொறாம பிடிச்சவனே. ஏய் என்ன என்னண்ணே, இப்போ அதை துரத்தி விடணும், அதானே உனக்கு வேலை? டே அப்பா, நீட்டுற நெளிக்கிற, தூங்கி எந்திரிச்சு தான் நெட்டி முடிக்கிற போகிறான் பாரு. ஏய் போவான். இப்போ போயிட்டு அதில் சாப்பாடே இல்லை, ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா விடக்கூடாது, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும். ஏண்டாடி பெருங்கிண்ணி தாண்டா இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லைடா. ஏய் பொசுனி பிடிச்சவங்க ஒன்றுமே இல்லை. குண்டால ஒன்றும் காஞ்சி போன சாப்பாடு தான் கிடக்குது, அதையும் அது கூடக்கூடாதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏண்டா இருங்கடி, உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் சாப்பாடு. தங்க பிள்ளைங்களா, அந்த கருவேப்பையன் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். இருங்க, அம்மா உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன். சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன், இருங்க. போயிடாதீங்கடி, இருங்க எடுத்துகிட்டு வரேன். வாங்க. ஏய் வாங்க வந்து சாப்பிடுங்க, வாங்க வாங்க சாப்பிட்டு போங்க. சாப்பிடுங்கடி, என்ன பார்க்குறீங்க? சாப்பிடுங்க. நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டு போங்க, சரியா? நீங்கள் வந்தது எப்படியோ கருப்பை மோப்பம் பிடிச்சி எழுந்திரிச்சு வந்துட்டான். சரி சாப்பிடுங்க.